வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்று அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மலதி. சார், டெல்லியில் ஒரு மிகப்பெரிய பாம்பு பிளாஸ்ட் நடந்திருக்கு. அதோட பின்னணி என்னங்க சார்? புலனாய்வு நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை 13 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இப்போ நம்ம படப்பிடிப்பு போகிற வரைக்கும் வந்திருக்கக்கூடிய தகவல் இது தீவிரவாத செயல்தான் என்பது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. ஏன்னா இது வரைக்கும் டெரரிஸ்ட் அட்டாக்கா இல்லையா அப்படின்றதுக்கான கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு. டெரரிஸ்ட் அட்டாக் என்று உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. நேற்று ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸு முசாமில் அகமது கனி என்கிற முசாய்பு, ஆரிஃப் நிசார் உள்ளிட்ட ஒரு 4 அல்லது 5 பேரை கைது செய்திருக்கிறார்கள். ஒரு பெண் மருத்துவரையும் கைது செய்திருக்கிறார்கள். 2900 கிலோ வெடிகுண்டு செய்யக்கூடிய பொருட்கள் நேற்று காஷ்மீரில் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஒரு மிகப்பெரிய சதி செயலுக்காக அந்த வெடிகுண்டு பொருட்கள் எல்லாம் சேகரித்து வைக்கப்பட்டிருந்தது என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது ஒருவேளை டெல்லிக்கு கொண்டு வரப்படுவதற்காக சேமித்து வைக்கப்பட்டிருக்கலாம். அது பிடிபட்டதால் அவசரத்தில் இருக்கும் வெடிப்பொருட்களை வைத்து உடனடியாக ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக ஓடுகிற காரில் இது வெடித்திருக்கிறது. அந்த கார் ஒரு சிக்னலில் போய் நின்றுட்டுருக்கு. நின்று வெடித்து பக்கத்தில் இருக்க வாகனங்கள் எல்லாம் கடும் சேதமாகி 13 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஃபர்தர் டீட்டெயில்ஸு ப்ரோபில் வெளியில் வரும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். இது உளவுத்துறையோட தோல்வியான்னு கேட்டால் உளவுத்துறையோட தோல்வி தான். அதில் ஒன்றும் இருவேறு கருத்துக்களுக்கு இடமில்லை. புல்வாமா தாக்குதலே உளவுத்துறையோட தோல்வி தான். அவ்வளோ பெரிய வண்டியில் எக்ஸ்ப்ளோசிவ்ஸை ஏற்றிக்கிட்டு சிஆர்பிஎஃப் கான்வாய் போகிற இடத்துல ஜீப்பை விட்டு 2019 தேர்தலுக்கு முன்பு நடந்த தாக்குதல் அங்கே மோதுறாங்கன்னா அது உளவுத்துறையோட தோல்வி தான். அதே போல் ஒரு தலைநகரில் எவ்வளோ குவான்டிட்டி எக்ஸ்ப்ளோசிவ்னு தெரியல கொண்டு வந்திருக்கிறாங்கல்ல. டெல்லிக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரியும், எங்கே பார்த்தாலும் போலீஸ் இருக்கும். எல்லா அரசு அலுவலகங்கள் வாசல்லையும் போலீஸ் இருக்கும். எங்கே பார்த்தாலும் போலீஸ். ரொம்ப கடுமையான இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் இப்போ நம்ம ஊர்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் செக் பண்ணுறாங்க. அங்கெல்லாம் கம்ப்ளீட்டாக விமான நிலையத்தில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்களோ அது மாதிரி பண்ணுவாங்க. அதெல்லாம் மீறி தலைநகரில் இன்னொன்று, இந்த தலைநகரோட பாதுகாப்புக்கு மட்டும் மத்திய அரசு நேரடியாக பொறுப்பு. டெல்லி முதல்வருக்கு கீழே சட்டம் ஒழுங்கு வராது, உள்துறை வராது, ஹோம் மினிஸ்டர் தான் டைரெக்டாக பொறுப்பு. அப்போ எப்படி நடந்துச்சு? மற்ற மாநிலங்களில் நடந்திருந்தால் நீங்கள் போய் கேள்வி கேட்கிறார்கள்ல பிஜேபி. அப்போ இந்த கேள்விக்கு அவர்களும் பதில் சொல்லி ஆக வேண்டும். ஸோ விசாரணையின் முடிவில் இது என்ன நடக்குதுன்றது தெரிய வரும். டெல்லி மெட்ரோ நிலையங்கள் அப்புறம் இந்த செங்கோட்டை எல்லாத்தையும் முடக்கி வச்சுருக்காங்க. ப்ரிகாஷன் தான். அதுபோக இந்தியா முழுக்க இந்த மாதிரி சோதனைகளை தீவிரப்படுத்துங்கள் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். அது நடந்துகிட்ருக்கு. பட் இது ஒரு பெரிய இன்டெலிஜென்ஸ் லேப்ஸ் அப்படின்ட்டு தான் சொல்கிறேன். சார், நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தோம். பிங்க் பெட்ரோல் வாகனம் அம்மா அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் மிக சிறப்பாக அது போயிட்டு இருந்துச்சு. அதனால் அந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் ஒரு 80 பிங்க் பெட்ரோல் வாகனத்தை துவங்கி வச்சுருக்காரு. சார் தம்பி, இந்த அம்மா பெட்ரோல்னு இருந்ததை பிங்க் பெட்ரோல்னு மாற்றி இன்றைக்கி தொடங்கி வைக்கிறாங்க. நீங்கள் எந்த பேர் வேணாலும் வச்சுங்க. அப்பா பெட்ரோல்னு வைங்க, பெரியப்பா பெட்ரோல்னு கூட வைங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெட்ரோல் பண்ணணுன்றது தான் நம்மளோட நோக்கம். அப்போ செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி காலத்தில் அம்மா பெட்ரோல்னு ஒன்று போட்டு பெண்கள் பாதுகாப்புக்காகன்னு இதே பிங்க் கலர் தான் அவங்கள அடிச்சிருந்தாங்க. இருக்குல்ல, ஏன் நின்றுச்சது? உங்களுக்கு நீங்கள் மீண்டும் இந்த பிங்க் பெட்ரோலை தொடங்குறதுக்கு ஒரு 10 பாலியல் வன்முறை சம்பவங்கள் நடக்கணுமா? 10 பெண்கள் வாழ்க்கையை பறி கொடுக்கணுமா? 4 ஆண்டுகளில் 6999 சொல்கிறாங்களே சார். இவ்வளவு குற்றச்செயல்கள், இவ்வளவு குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக இவ்வளவு குற்றங்கள் நடந்தால் தான் இப்படி ஒரு ஸ்கீமை கொண்டு வரணுன்ற அறிவே உங்களுக்கு வருமா? என்னையா ஆட்சி பண்ணுறீங்க? இப்போ கூட ஏன் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னா, கோவை சம்பவம் பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கு. அது எலெக்ஷன் வரனால ஒரு அதிமுக ஆட்சி காலமாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு பிங்க் பெட்ரோல்னு ஒன்று கொண்டு வரணுன்ட்டு ஏன் தோணுச்சு ஜெயலலிதாவுக்கு? சரி, எப்போ பார்த்தாலும் வெள்ளை கலர் வண்டியிலே போயிட்டுருக்காங்க, கொஞ்சம் பிங்க் கலர் வண்டியில் போட்டுன்றதுக்காக பண்ணாங்களா? அதற்கான தேவை ஒன்று இருந்தது இல்லையா? ஸோ இது மாதிரி போனோன்னா திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் விமென் சேஃப்டி. எந்தெந்த இடங்கள், பெண்கள் பள்ளிகள், பெண்கள் கல்லூரிகள், பெண்கள் குடியிருக்கக்கூடிய விடுதிகள், இது போன்ற இடங்கள் எல்லாம் இந்த பிங்க் பெட்ரோல் ரெகுலராக போயிட்டு வருன்றதுக்காக தானே அதை உருவாக்குனது. அப்புறம் ஏன் அது நின்று போச்சு? இங்கே வர தம்பி, இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். இது வாங்கிறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு பெரிய அளவில் செலவும் ஆகாது, புரியுதா? இந்த ஹுண்டாய், ஃபோர்டு இப்போ தான் மூடிட்டு போயிட்டாங்க. இதுபோல் வேறு தொழில் நிறுவனங்கள், கார் உற்பத்தி நிறுவனங்கள் இருக்கின்றன அல்லவா, டாட்டா இது போன்ற நிறுவனங்கள்கிட்டலாம் போய் இந்த மாதிரி அரசு பேச்சுவார்த்தை நடத்தினா, நாங்கள் உங்களுக்கு ஏதாவது தொழில் தொடங்கிறதுக்கு உங்களுக்கு சலுகை செஞ்சு தரோம், வரி கொஞ்சம் கம்மி பண்ணுறோம், நீங்கள் எங்களுக்கு இந்த போலீஸ்க்கு, கோயம்புத்தூர் போலீஸ்க்கு, மதுரை போலீஸ்க்கு ஒரு 50 வண்டி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் தரேன்ட்டுருவாங்க. விளம்பரம் தானே அவங்களுக்கு. ஸோ ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. அந்த மாநகரத்தோட கமிஷனர் அந்த வண்டிகளை 50 வண்டிகளை அன்பளிப்பாக கொடுப்பார். கமிஷனர் கூட இருக்காது, சிஎம் லெவலில் இது நடக்கும். ஓகேவா?
நீங்கள் அதை கூட எளிதாக வாங்கிடலாம். இனிஷியேட்டிவ் வேணும், உங்களுக்கு அதுக்கான உத்வேகம் வேணும், நோக்கம் வேணும், இதை செய்யணும் அப்படின்ட்டு. நீங்கள் 2 கோடி ரூபாய்க்கு பேரம்பேரில் கார் வாங்கிட்டு நீங்கள் ஊர் சுற்றுறதுல தானே நீங்கள் முனைப்பாக இருக்கீங்க. 4.5 வருஷமாக உங்களுக்கு தோணலையா பிங்க் வண்டி விடணும்னு? இவ்வளவு கோரமான பாலியல் வன்முறை சம்பவங்கள் நடக்க வேண்டுமா? இதை நீங்கள் 21லே விட்டுருக்கலாமே பாஸ். என்னையாச்சு அந்த பிங்க் பண்ணுறதுல என் வண்டியில் எவ்வளோ மோசமாக இருக்குது, கண்டம் மாதம் கண்டம் பண்ணிட்டு திருப்பி புது வண்டி வாங்க. அதை ஒழுங்காக பராமரிச்சிருந்தா இன்றைக்கி எதுக்கு சார் இப்போ முடிஞ்சு புதுசாக போச்சு. இன்னொன்று சாதாரண விஷயம், பேசி பேசி சலிச்சு போச்சு எனக்கு. அதிகாரிங்க வீட்டில் எத்தனையோ வண்டி ஓடுது, மாமனார்களாம் புது ஸ்கார்பியோ கொடுத்து வச்சுருக்குறாங்க. இதை எடுத்து நீங்கள் இந்த பிங்க் பெட்ரோல் பயன்படுத்தக்கூடாது, ஒதுக்குன்ற ஃபண்டு. இன்னொன்று தம்பி, இந்த மாடர்னைசேஷன் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் ஃபண்டை ஒழுங்காக யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு 84 கோடி என்னமோ ஃபண்டை ரிலீஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். 184 கோடி ரிலீஸ் பண்ணலன்னு சொன்னேன்ல. அதில் வாகனங்கள் வாங்கியிருக்கீங்களே, இதுக்கு வாங்கியிருந்தா கூட ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. ஆனால் புதுசாக இன்னோவா, கிறிஸ்டா, ஸ்கார்பியோ வாங்கி தைசால மட்டும் எத்தனை வண்டி நிற்கிது தெரியுமா? அதுக்கு தானே யூஸ் பண்ணுறீங்க நீங்கள். என்ன ஏன் நிர்வாகம் பண்ணுறீங்க? சரி, இப்போயாவது விட்டாங்களே, சந்தோஷம். அது நேற்று 100ன்னாங்க, இன்றைக்கி 80 ஆயிடுச்சு. ஏதோ ஒரு நம்பர் விடுறாங்கன்ட்டு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். இதை விட என்னையா வேலை உங்களுக்குன்னு நான் கேட்குறேன். வண்டி விடுறது ரைட்டு சார், அதிகாரிகள் ஃபஸ்ட்டு ரோந்து போகணும் சார். குட்டிச்சவராக்கிட்டாரியா இந்த கவர்மெண்ட்டில் போலீஸ். அதாங்க சார், இப்போ அதிமுக வந்து தொடர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க. அதோட வெற்றின்னு புரிஞ்சுக்கலாமா? இந்த பாதுகாப்பு நிலைநிறுத்தப்படும், உறுதி செய்யப்படும். இது மாதிரி ஒரு பாலியல் சம்பவம் நடந்த உடனே வேக வேகமாக இந்த மாதிரி ஏதாவது வேலையை பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் இந்த சூடு ஆறி போன உடனே தூக்கி இதை ஓரம் கட்டிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. 1 வருஷம் ஆச்சா அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த பெண்ணுக்கு அந்த சம்பவம் நடந்து, அன்றைக்கி வேக வேகமாக நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் தானே சொன்னீங்க. அப்புறம் என்னாச்சு? கொஞ்ச நாள் இப்படி பரபரப்பாக இருப்பாங்க, அதோடு முடிஞ்சிச்சு. இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த பேர் வச்சு சோறு வச்சின்றது இந்த அரசாங்கத்துக்கு முழுக்க முழுக்க பொருந்தும். சென்னையில் ஒரு பூந்தமல்லி பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய திரைப்பட நகரத்தை கட்டுறோம் அப்படின்ட்டு ஜனவரி 24 என்று நினைவு முதலமைச்சர் பிரம்மாண்டமான அறிவிப்பை வெளியிட்டார். 100 கோடி செலவிலோ என்று நினைக்கிறேன். 500 கோடியா சார்? 500 கோடி செலவில். சரியா? ஜனவரி 24 அறிவிப்பு வெளியிட்டாங்க. பூந்தமல்லி பக்கத்தில் இடம்லாம் கூட பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அந்த தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து இது கட்டி முடிக்கிறதுக்கு அடுத்த கவர்மெண்ட்டில் தான் இதை கட்ட முடியும்னு சொல்லியிருக்காங்க. உங்களால் கட்ட முடியலையே, எதுக்கு அறிவிப்பு பண்ணிட்டீங்க? இடமே அலாட் பண்ணல, அப்புறம் எப்படி அறிவிப்பாங்க? ஃபண்ட் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த வெற்று அறிவிப்புகள் எதற்கு? பெரும்பாலான ஸ்கீம் பார்த்தோன்னா அறிவிப்போடு நிற்கும். 2-3 நாட்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்தது. ஏப்ரல் 2015 இப்போது வரை சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம், அந்த இறுதி பலன்கள் எதையுமே கொடுக்கல. இதில் என்ன சார் சிக்கல் இருக்குது? நிதி வேணும்ல, பல்கலைக்கழகத்தில் ஃபண்டு ஒதுக்கல. ஏற்கனவே இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் வந்து நீதிமன்றம் 95 கோடியை கொடுன்னு உத்தரவு போட்டாங்க. ரைட்டா? கொடுக்கல. அதற்கு பிறகு எப்போ உத்தரவு போட்டிருக்காங்கன்னா அக்டோபர் 2024 உத்தரவு போட்டிருக்காங்க. 30/10/2024 உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. 30/10/2025 ஆகிவிட்டது. 1 வருடம் ஆகிவிட்டது. இன்னும் இந்த பலன்களை விடுவிக்கலை. இதை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்பு இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்ததும் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் யார் யாருக்கு எவ்வளோ தரணுன்ட்டு பட்டியலை வந்து அந்த ஆர்டர்லேயே போட்டுட்டார். டீச்சிங் ஸ்டாஃபு, நான் டீச்சிங், ஃபேமிலி மெம்பர், இறந்து போன குடும்ப உறுப்பினர், இவங்க எல்லாருக்கும் தர வேண்டிய மொத்த தொகை 95,44,21,085 ரூபாய் தர வேண்டும்ன்றதை பட்டியலை போட்டுட்டு 87 டீச்சிங் ஸ்டாஃபு, 249 நான் டீச்சிங் ஸ்டாஃபு, 129 ஃபேமிலி பென்ஷனர்ஸ் ஆகிய மொத்த பேருக்கும் சேர்த்து அரசு தர வேண்டிய தொகை இந்த 95 கோடி அண்ட் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃபிகர் பார்க்குறதுக்கே ரொம்ப அலாமிங்காக இருக்குது. விரைவாக நாங்கள் இதை ஓய்வூதிய பலன்களை தருவோம் என்று நிதித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இவங்க தராங்களா இல்லையான்றது தெரியும் எனக்கு. அதனால் இந்த மனுவை நிலுவையில் வைக்கிறேன். 21/11/2025 அன்று மதியம் 2:15 மணிக்கு இந்த வழக்கு மீண்டும் விசாரிக்கப்படும்னு நீதிபதி உத்தரவு போட்டிருக்கார். இப்போ அரசு நிதி நிலைமை எந்த லெவலில் இருக்குதுன்னு தெரியுதா? சென்னை பல்கலைக்கழகத்தோட ஊழியர்கள் அந்த நீங்கள் தானேப்பா பணம் கொடுக்கணும். அந்த பல்கலைக்கழகத்தோட இடத்துல போயிட்டு தோழி விடுதி கட்டுறதுக்கு மட்டும் உங்களுக்கு அவசரமாக டெண்டர் விடுறதுக்கு அவசரம் இருக்குது. அந்த பல்கலைக்கழகம் அதோட நிலத்தை கூட அரசாங்கத்துக்கு இன்னும் லீஸுக்கு கொடுக்கல, அந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகல. அவசரமாக பழைய கட்டடத்தை இஷ்டு புது கட்டடத்துக்கு டெண்டர் விடுறதுக்கு இவ்வளோ அவசரம் காட்டுறீங்களே. அங்கே பணியாற்றி ஓய்வு பெற்றவனுக்கு ஓய்வூதிய பலனை கொடுக்கணுமா வேணாமா? இப்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட நீதிமன்றம் உத்தரவு போட்டு கூட கொடுக்கறதுக்கு ஒரு 95 கோடி ரூபா உங்கள்கிட்ட இல்லாமல் தான் நீங்கள் இதை நிப்பாட்டி வச்சுருக்கீங்க. ரைட்டா? 45 கோடி ரூபாய்க்கு ரேஸ் விடும்போது காண்டாவுமா ஆகாதா? 1 வருஷம் முன்னாடி ரேஸ் விட்டாங்களே, இப்போ என்னப்பா விளையாட்டு வளர்ந்துருச்சு? கோவம் வருமா வராதப்பா? இப்போ இருங்காட்டு கோட்டையில் ரேஸ் ட்ராக் இருக்குது, அங்கே விட வேண்டியதானே.
ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் ரேஸ் விட்டு அழகு பார்க்கணும், அதை ரசிக்கணும். பட்டத்து இளவரசோட மகிழ்ச்சிக்காக தானே அந்த ரேஸே நடத்தப்பட்டது, விளையாட்டை வளர்க்குறதுக்கா. 20 பேர் 2015 டியூஸ் பெண்டிங்காக இருக்குது. இதில் 20 பேர் செத்தே போயிட்டான், பெனிஃபிட்டே வாங்காமல். எங்கள் அப்பா இறந்து போய் எனக்கு அரசு வேலை தான் கிடச்சிது. அந்த அரசு இறந்து போனோன்னா அந்த குடும்பம் எவ்வளோ பெரிய நிதி நெருக்கடியை சந்திக்குன்றது எனக்கு தெரியும். எல்லோரும் பணக்கார வீட்டிலேருந்து இருக்க மாட்டாங்க, ரைட்டா? 2 நாள் வீட்டில் வந்து துக்கத்துக்கு அழுதுன்னு இருப்பாங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுவாங்க. எப்படி சாப்பிடுவீங்க? அந்த ஃபேமிலிக்கு மட்டும் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு 6,74,77,000 ரூபாய் ஃபேமிலிக்கு மட்டும் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. இப்போ இது கொடுக்கல நீங்கள். இப்போது விடுபட்டு போன மகளிருக்கு 1000 ரூபாய்னு ஆரம்பிக்கிறீங்களே, அயோக்கியத்தனமாக இல்லையா? அது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நீங்கள் வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்ட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புளை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்க, ரைட்டா? இப்போ எப்படி பாஸ் எலிஜிபிள் ஆனாங்க அவங்க? சொல்லு பாஸ். ஆனால் அவங்க கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே சார். தம்பி, ஃபஸ்ட்டு நீங்கள் 2.25 கோடி பேருக்கு கொடுக்குறேன்ட்டு ப்ராமிஸ் பண்ணது தப்பு. அதை 1 கோடியாக சுருக்குனீங்க. ஏதோ ஒரு க்ரைட்டீரியா வச்சிங்களா? இப்போ தேர்தல் வருதுன்னு உடனே கூடுதலாக 25 லட்சம் பேருக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே, இப்போ அந்த 25 லட்சம் பேர் திடீரென்று எப்படி தகுதி படைத்தவர்களாக மாறினார்கள் என்று தான் நான் கேட்கிறேன். தேர்தலில் நீங்கள் ஓட்டு வாங்குறதுக்கு அப்பட்டமாக கவர்மெண்ட் துட்டு எடுத்து செலவு பண்ணுறீங்களேன்றது தான் நான் கேட்குறது. ஆனால் அந்த அரசுக்காக வேலை செய்து இந்த பல்கலைக்கழகத்துக்காக மாணவர்களுக்கு கல்வி புகட்டி ஓய்வு பெற்ற 30 வருஷம் சர்வீஸ் போட்டு ஓய்வு பெற்ற பேராசிரியருக்கு பென்ஷனை கொடுக்குறதுக்கு உனக்கு துப்பு இல்லையேன்னு தான் கேட்குறேன் நான். அப்போ எதுக்கு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க? உங்களோட ஸ்டாலின் திட்டத்துக்கு எத்தனை கோடி ஒதுக்கியிருந்தாங்க? 200 கோடி. ஒதுக்கியிருக்காங்கல்ல. இப்போ இவ்வளோ அவசரமாக கிண்டியில் ரேஸ் கோர்ஸ் இந்த இடத்துல பூங்கா அமைக்கணுமா? சொல்லு பாஸ். இப்போ பூங்கா அமைக்கணுமா அவசியமாக? சொல்லு. இதில் என்னமோ ஒரு விஷயம் இருக்குன்ட்டு நான் இன்றைக்கி சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அந்த ரேஸ் கோர்ஸ் மேட்டர் பேசும்போது புஷ்டேன் என்ன விஷயம்னு. நமது தெனாலிராம் இருக்கிறார் அல்லவா? யார் தெனாலிராம்னா? ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த பத்திரிகையாளர். ஆமாம். அவர் தலைமையில் புதிய ரேஸ் கோர்ஸ் உருவாக்க வேண்டும். எங்கே உருவாக்க வேண்டும்? சென்னையில் இடம் இல்லை, ஹோசூருக்கு அருகே. ஹோசூரில் பெங்களூர் கிளைமேட் அப்படியே இருக்கும், ஜம்முன்னு இருக்கும் கிளைமேட். உருவாக்க வேண்டும் என்று 500 ஏக்கர் அரசு நிலத்தை குத்தகைக்கு, இதே மாதிரி இந்த ரேஸ் கிளப்புக்கு 99 வருஷத்துக்கு லீஸ் கொடுத்தாங்களா, அது மாதிரி 99 வருஷத்துக்கு லீஸுக்கு கொடுத்து ஒரு கிளப் ஒன்று ஃபார்ம் பண்ணி அந்த கிளப்புக்கு வாழ்நாள் பிரசிடெண்ட்டாக தெனாலிராம் இருப்பார். எதுக்கு இப்படி சொம்படிக்கிறார் இந்த கவர்மெண்ட்டுக்குன்னு தெரியுதா? நம்மளாம் இந்த ரேஸு கால்ஃபு இதெல்லாம் பணக்காரங்க விளையாட்டு, நம்ம அந்த போயிட்டே போகிறது இல்லை. ஏன்னா இவங்களுக்கு அது ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அவங்களுக்கு. ஸோ இடத்த பார்த்துட்டாங்க. அப்போ அந்த இடத்த பார்த்து அந்த இடத்துல அந்த ரேஸ் கோர்ஸு உருவாக்க வேண்டும் என்றால் இதை மூடணும்ல. இப்போ நீ தோண்டி போட்டு அந்த இடத்துல பூங்கா அமைக்காமல் இது இப்படியே வச்சுருந்துச்சுன்னா, ஒருவேளை ரேஸ் கோர்ஸ் நிர்வாகம் சக்ஸஸ் ஆகி திருப்பி திறந்துட்டாங்கன்னா அது எப்படி வரும்? ஹோசூரில் எந்த இடத்தில் நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான வரைபடம் கிடைத்திருக்கிறது, கொடுக்குறேன் போடுங்க. இதுக்காக இவரும் சின்னவரும் சேர்ந்துக்கிட்டு அவர் சிஎம் கிட்ட இந்த மாதிரி ஒன்று உருவாக்கலான்னு, அவர் தான் மூத்த பத்திரிகையாளர் ஆகிட்டு ஒரு கவர்மெண்ட் நிலத்தை அவங்க பாக்கெட்டில் இருந்தால் கொடுக்க போகிறாரு. கவர்மெண்ட் நிலத்தை லீஸுக்கு கொடுக்குறாரு, அதில் ஒரு ரேஸ் கிளப் உருவாக்குறாங்க. இது என்ன ஆச்சுன்னா, அதில் பாருங்கள் நண்பர்களே, இவருக்கு நிலம் ஒதுக்கி அதில் இவரு போய் அந்த கிளப்புக்கு பிரசிடெண்ட்டாக இருப்பார். நாளைக்கு அந்த கிளப்பில் வந்து எங்களுக்கு நாங்கள் மெம்பர்ஷிப் வேணும்னு கேட்டால் நமக்கே நாளைக்கு வந்து இல்லை நீ இந்த ரெக்கமெண்டேஷன் வாங்கினோம் அந்த ரெக்கமெண்டேஷன் வாங்கினோன்னு சொல்லுவார். உனக்கு நிலம் கொடுத்தா தானே நீ கிளப்பு உருவாக்குவ. ரிஜெக்டட். யார்? சுப்ரியா சாகு. இப்படி தான் பாஸ் போய் மாட்டுவாங்க. சந்தோஷமாக இருக்குது. 3 இடம் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க ஹோசூர்லே. இவங்களுக்கு என்னென்னா என்ன, அவனுக்கு சிஎம்க்கு தெரியும்னா சிஎம் க்ளோஸ்ன்னா போட்டுருமே. இந்த நிலத்தை அரசு ஒதுக்கக்கூடாது, இந்த இடத்தில் இப்படி ஒரு தொழிற்சாலை இதெல்லாம் வர இருக்கிறது, பக்கத்தில் மலை இருக்கிறது, குதிரைக்கு காது வலிக்கும்னு ஏதோ ஒன்று எழுதியிருக்காங்க. அதுவும் போச்சு, அப்படியே நிற்கிது. இப்போ இந்த வரைபடம் கொடுத்தேன்ல, அந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணி இதை வந்து ஒதுக்கலாம் அப்படின்லாம் ப்ரப்போசல் போயிடுச்சு. அதுக்கு தான் டக்கர் அடிச்சுன்னுக்கிறாரு தெனாலிராம். எங்கே போய் பார்த்தாலும் பாஜக அரசு திராவிட மாடல் அரசை ஒடுக்குகிறது அப்படின்னு ஒரு துடிக்கிறதுக்காக வெறும் இந்த கிளப்பு எப்படிலாம் இருக்கிறாங்க பார்த்தியா? உங்கள் நோக்கம் ரேஸ் கிளப்பை நோக்கி மாறும்போது நீங்கள் நிதானம் இழந்து இப்படி ஒரு அலங்கோலமான அயோக்கியத்தனமான ஆட்சியை நியாயப்படுத்துகிறீர்கள் பார்த்தியா? எப்படி நிலை தருமாற பார்த்தியா? சுயத்தை விட்டுறாங்க, அடையாளத்தை இழந்துடுறாங்க, நிதானம் தவறிடுறாங்க. நம்ம ஒரு உலக புகழ்பெற்ற பத்திரிகையாளர் இப்படி ஒரு கேவலமான ஆட்சிக்கு முட்டு கொடுத்தோன்னா துப்பு வாங்கலே. தெரியுதா? உங்களுக்கு உலக மிகச்சிறந்த பத்திரிகையாளராக யார் கண்ணுக்கு தெரிகிறார் என்றால் உங்களை போன்ற அரசின் சொம்பாக இருக்கக்கூடிய அந்த மீசை தான் தெரிகிறார். எதுக்காக நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது. ஆனால் உங்களோட உண்மையான அஜெண்டாவாக இருக்க வேண்டிய மக்களை நீங்கள் மறந்துட்டீங்க இல்லையா? இன்றைக்கி டிஜிட்டல் யுகம்ப்பா, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கை மேலே கூலி. இன்றைக்கி அந்த காலத்து மாதிரிலாம் இல்லை. லெட்டஸ்ட் டு த எடிட்டரில் தான் எழுதி உங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறது. இன்றைக்கி கை மேலே பலன், உடனுக்குடன் ரியாக்ஷன் வந்துடும். இந்த ரேஸ் கிளப்பும் நிறைவேற போகிறதில்ல. அதுக்கு தான் அவசரமாக பூங்கா. புரியுதா? நீ ஃபுல்லாக பூங்கா வச்சிட்டேன்னா ரேஸ் எப்படி நடத்துவ?
திருப்பி ரேஸ்டாக் போடுறதுக்கு செலவு அதிகம்ல. சார் அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் அவர்கள் அன்பு சோலை அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு சார். இது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். தோழி விடுதி எல்லாம் விட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கீமாக நான் இதை பார்க்குறேன். யூ லுக் இந்த ஓல்டு பீப்புள், ஓல்டு ஏஜில் எல்லா பிள்ளைங்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க இல்லையா? பிள்ளைங்க எல்லாருமே பிஸியாக இருக்காங்க. பேரண்ட்ஸுக்கு கவனம் எடுத்து பார்த்து கொள்ள முடியாத நிலையில் பல பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்போ அந்த முதியவர்கள் தனிமைப்பட்டு போய் நமக்கு யாரும் இல்லை அப்படின்ட்டு ஒரு நெருக்கடியான நேரம், பணக்கார பிள்ளைங்க போய் அவங்க அம்மா அப்பாவை ஒரு நல்ல வசதியான ஹோமில் போட்டுருவாங்க. பணம் இல்லாத முதியவர்கள், ஸோ அவங்களுக்காக இதை உருவாக்கி செயல்படுத்துறது உண்மையிலேயே நான் மனதார ஸ்டாலின் அவர்களை பாராட்டுகிறேன். இந்த ஸ்கீமுக்கு இது ஒரு நல்ல ஸ்கீமு. 10 கோடி தாராளமாக செலவு பண்ணலாம். நல்ல ஸ்கீமு, வாழ்த்துறேன். ஆனா கண்டினியூ பண்ணுவாங்களா, தொடர்ந்து பராமரிப்பாங்களா? அதுதான் பிரச்சனை. சோறு வைக்க மாட்டாங்க. இந்த வயசான பாட்டிங்களுக்கெல்லாம் சோறு வைக்காமல் விட்டுருவாங்க. அதனால் இதை மற்ற ஸ்கீம் மாதிரி இல்லாமல் வயசானவங்க சாப்பிட்லன்னா என்ன ஆகுன்றது உங்களுக்கு தெரியும். அதனால் அவர்களுக்கு கூடுதலாக அந்த மருத்துவ உதவியெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கீமுக்காவது சோறு வைக்கணுன்ட்டு கோரிக்கையாகவும் வச்சுக்க. பார்த்தீங்களா, கேரம் போர்டு விளாண்டாரு முதலமைச்சர், ஜாலியாக போவோம். கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் படித்தவங்களாக இருப்பாங்க அந்த காலத்தில் கூட. சார் அதே போன்று இந்த கோகுல்ராஜ் கொலை வழக்குலையும் இந்த கச்சநத்தம் அந்த 3 பேர் படுகொலை சம்பவத்துலேயும் பவானி பி மோகன் அப்புறம் பி சின்னராஜ் அவங்க 2 அட்வொகேட் வந்துட்டு வாதாடினாங்க. அவங்களுக்கு நிதி வந்து நீதிமன்றம் வழங்க சொன்னாங்க, ஆனால் வழங்கவே இல்லையே சார். ஃபீஸு நிதி இல்லை அவங்களுக்கு, ஃபீஸு. இப்போது அரசு சார்பாக சிறப்பு அரசு வழக்கறிஞர்களாக அவர்களை நீதிமன்றம் நியமிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சென்சேஷனல் கேஸாக இருந்துச்சுன்னா ரெகுலர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போதாது என்று ஒரு நல்ல இது போன்ற வழக்குகளில், கிரிமினல் வழக்குகளில் அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞர்களை அரசு தரப்பு வழக்கறிஞர்களாக நியமிக்க வேண்டும் என்று நியமித்து இவர்கள் வாதாடி அந்த வழக்கில் அரசுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது, தண்டனை கிடைத்திருக்கிறது. இந்த சாதி படுகொலைகளில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான வாழ்நாள் சிறையை வாங்கி தந்திருக்கிறார்கள். இந்த வழக்கறிஞர் சின்னராஜ் மற்றும் பவானி மோகன் ஆகியோர் வாங்கி தந்திருக்கிறார்கள். ஒரு சீனியர் அட்வொகேட்ஸ் அவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்களே, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணுமா இல்லையா? அந்த தீர்ப்பு வந்ததோடு முடிஞ்சு போச்சு. அந்த தீர்ப்பு வந்த உடனே அரசு வழக்கறிஞர் என்ற முறையில் இவங்க எல்லாம் பேட்டி கொடுப்பாங்க. ஓகேவா? அது வரைக்கும் தான் நமக்கு கதை தெரியும். நம்மளும் ஓகே தீர்ப்பு அப்பா எல்லாருக்கும் லைஃப் கொடுத்தாச்சுன்னு போயிடுவோம். இன்றைக்கி வரைக்கும் சம்பளம் இல்லை. அது என்னன்னு கேட்டால் இவங்ககிட்ட கோர்ட்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா, இங்கேருந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு தான் சட்டத்தில் இடம் இருக்குது. ஆனால் நீ 1500 ரூபா கேட்குற, எப்படி இவ்வளோ தர்றது? ஐயோ 18 லட்சம் ரூபா இருக்கே. இவ்வளோலாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக நிதி இல்லை. அப்புறம் எதுக்கு சார் எல்லாத்தையும் கேட்டாங்க? இப்படி சொல்லி பொறுத்து பார்த்து கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. இவர்கள் தாக்கல் செய்யவில்லை. விட்னஸ் ஃபார் ஜஸ்டிஸ் என்ற அமைப்பை சேர்ந்த ஜெயசுதா என்பவர் நீதிமன்றத்தில் இந்த மாதிரி பவானி மோகனுக்கும் சின்னராஜுக்கும் ஃபீஸை கொடுக்கலன்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 வழக்குகள் தாக்கல் செஞ்சோடனே மதுரையில் ஜஸ்டிஸ் ஜிஆர்எஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காரு, இங்கே ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ். பவானி மோகன் இந்த வழக்கில் அரசு வழக்கறிஞராக வாதாடவில்லை என்றால் காவல்துறை தொடுத்த வழக்கு சுக்குநூறாக உடைபட்டிருக்கும். தாங்கியிருக்காது. அப்போ இவ்வளோ பெரிய சர்வீஸை பண்ணியிருக்காங்க, ஏன் அப்படி இழுக்கிறீங்கன்ட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்து உடனடியாக இந்த படத்தை கொடுன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் பணம் வரல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போன்ற தீர்ப்புகள் வரும்போது இவர்கள் எப்படி தங்களை பெருமைப்பட்டு கொண்டு கொண்டாடுகிறார்கள் பார்த்தீர்களா? ஸ்டாலின் அரசு உடனடியாக நீதி பெற்று தந்ததுன்னு. அவங்க வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்கணுமா? வின் சன்னுக்கு இது மாதிரி பேலன்ஸ் வைப்பீங்களா? அப்பாட்ட ரவீந்திரனுக்கு இது மாதிரி பேலன்ஸ் வைப்பீங்களா? இத்தனைக்கு அவர்லாம் போய் ஒரு கேஸில் கூட ஜெயிக்கிறது கிடையாது. சண்டை தான் இழுத்துட்டு வராங்க, மொக்க வாங்கிட்டு தான் வராங்க. முகுல் ரோஹத்க்கு இப்படி பேலன்ஸ் வைப்பீங்களா? சித்தார்த் லுத்ராவுக்கு பேலன்ஸ் வைப்பீங்களா? அப்போ என்ன மோகனும் சின்ராஜும் இழிச்சவாங்களா? என்ன வித்தியாசம் சார்? என்ன வித்தியாசம்னா இவங்கெல்லாம் தமிழ்நாட்டு வைக்கலிங்க, அவங்க எல்லாம் டெல்லி வைக்கலிங்க, இவ்வளோதான் வித்தியாசம். ஒரு வாட்டி ஃபீஸை பேலன்ஸ் வச்சிங்கன்னா அடுத்த வாட்டி நீ அவசரத்துக்கு கூப்பிடும்போது வரமாட்டாங்க. ரோஹத்கி உங்கள் கேஸ் எடுக்கிறதே பெரிய விஷயம். அவருக்கு இன்றைக்கி நீங்கள் கொடுக்குற துட்டில் தான் ஒரு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி நிலைமையில் அவர் இல்லை. ஒரு நாளைக்கு 2 கோடி சம்பாதிப்பார் அவர். 4 கேஸ் தான் ஆஜராயிட்டு. எவ்வளோ நேரம் நடக்குது கோர்ட்டு பார்த்தல? 3 நிமிஷம் நடக்குதா? 30 லட்சம் இருக்குது. மொத்தம் ஒரு 10 கோர்ட் இருக்குது. 10 கோர்ட்டில் போய் 3 நிமிஷம் பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ அந்த அளவுக்கு சம்பாதிச்சுட்டு இருக்கவர் உங்கள் கேஸை எடுக்கலாமா வேணாமான்றதே பெரிய விஷயம். அவருக்கு போய் நீ ஃபீஸு தான் பேலன்ஸ் வச்சு பாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்கெல்லாம் அங்கே ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் வாதிடுறார்கள். இவங்க ட்ரையல் நடத்துகிறாங்க. ட்ரையல் ஆயிருன்னா இலகாரங்களுக்கு. இப்போ இதே கேஸுக்கு அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது அதுக்கு நீங்கள் ரோஹத்கியை வச்சிங்கன்னா உடனே கொடுத்துருவாங்க. இதெல்லாம் கிளியர் பண்ணி விடணும். அதில் விதிகள் இதெல்லாம் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய விதிகள் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணி விடணும். இதுக்குமா நீதிமன்றத்துக்கு போனோம்? நீதிமன்றம் ஆல்ரெடி சொல்லியிருக்கு சார், சொல்லியும் காசு கொடுத்தாங்க. நம்மளுக்கு ஏதாவது பாதுகாப்பு வேணும்னா போலீஸ்காரர்கள்கிட்ட முறையிடுவோம். ஆனால் போலீஸ் குவார்ட்டர்ஸ்லேயே நேற்று கொலை சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்களே சார். அது மற்றவர்களுக்கு தான் நீங்கள் சொல்கிற டயலாக் பொருந்தும். நம்மளுக்கு ஏதாவது பாதுகாப்புனா போலீஸ்கிட்ட முறையிடுவோம்னா நம்ம போக முடியாது.
நமக்கு போலீஸ்கிட்ட இருந்தால் பாதுகாப்பு. ஏன்னா நமக்கு தொல்லை கொடுக்குறதே போலீஸ் தான். அதனால் போலீஸ்கிட்ட இருந்து பாதுகாப்பு வேணும்னா நம்ம பலமுறை நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறோம், தொடர்ந்து அணுகி கொண்டு இருக்கிறோம். பொதுமக்களுக்குன்னு சொல்லுங்க நீ. போலீஸ் குவார்டர்ஸ்குள்ளேயே புகுந்து வெட்டுற அளவுக்குன்னா என்ன துணிச்சல் சார்? அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிடுறாரு. குற்றவாளிகளுக்கு காவல்துறையின் மீது அச்சம் போய்விட்டது, விலகிவிட்டது. கொலையானார்ல அவர் வந்து என்ன நினச்சிருப்பாரு, அங்கே போனோம்னா தப்பிச்சிடலாம், போலீஸ் குவார்ட்டர்ஸ் அப்பாடி தப்பிச்சிடலான்னா இன்னும் குவார்ட்டர்ஸ் போனால் விட்டுருவோமா? அந்த குவார்ட்டர்ஸுக்கும் இறந்து போன நபருக்கும் அந்த போலீஸ் குவார்ட்டர்ஸில் இருப்பவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது ஒரு முன்விரோதத்தில் ரவுடிங் வெட்டிக்குவாங்கல்ல, அது போன்றது ஒரு கொலை. ஏதோ ஒரு முன்விரோதத்தின் காரணமாக அந்த இறந்து போன நபரை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்து இந்த இடத்திற்கு வருவார் என்று தெரிந்து கொலை செய்ய வந்திருக்கிறார்கள். வந்த ஆள் குவார்ட்டர்ஸ்குள்ளே போனோன்னா தப்பிச்சிடலான்னு குவார்ட்டர்ஸ்குள்ளே போனோன்னு நீ எங்கே போனாலும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் வெட்டியிருக்காங்க. அந்த இடத்திலிருந்து வெகு அருகாமையில் தான் முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். திருமண நிகழ்ச்சி, ஏதோ ஒரு நிகழ்ச்சி. நீங்கள் கவனிக்கணும், பல என்கவுண்டர்கள் நடந்திருக்கின்றன. பல குற்றவாளிகளை சுடுகிறார்கள், கையை காலை ஒடிக்கிறார்கள். இந்த இதுலேயும் சார் கொலை குற்றவாளியை சுட்டு பிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க. இதனால் குற்றங்கள் நிற்கிதா? நேற்று கூட அந்த பள்ளி வாகனத்தை வந்து அவன் கையை உடச்சு விட்ருக்காங்க. அவன் பண்ணதுக்கும் நீங்கள் பண்ணதுக்கும் என்ன வித்தியாசம்? அவன் குஷ்டு கல் எடுத்து அடிக்கிறான், நீங்கள் குடியாமல் கையை பிடிச்சி உடைக்கிறீங்க இல்லையா? கையை உடச்சி அவனை வீடியோ போட வச்சு ப்ராசிக்யூட் பண்ணுங்கன்றேன். சட்டத்திற்கு உட்பட்டு எதுவாக இருந்தாலும் செய்யுங்கள். இப்போ நீங்கள் இத்தனை பேரை சுட்டிருக்கீங்க. துரை, சீசிங் ராஜா, காகாதோப்பு பாலாஜின்னு எவ்வளோ என்கவுண்டர் நடந்திருக்கு. திருவேங்கடம் போலீஸ் கூட உள்ளே பூந்து வெட்டுறானே. அந்த நேரத்தில் அவன் வந்து நிறைய பேர் என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்க. இப்படியாமல் யோசிப்பான்? அறிவு வேணாம் உங்களுக்கு. அதாவது எடப்பாடி ஆட்சியில் ஒரு 4 என்கவுண்டரை சிபிஐக்கு அனுப்பிச்சி விட்டானா ஒரு 2-3 ஐபிஎஸ் அதிகாரிங்க ஜெயிலுக்கு போனாங்கன்னா அந்த என்கவுண்டர் விடுவாங்கப்பா. இன்னொன்று, இந்த குற்றவாளிகளில் யாராவது ஒருவர் கையை உடைச்சதுக்காக விடாமல் ப்ராசிக்யூட் பண்ணணும். புரியுதா? பண்ணி 2 பேருக்கு வேலை போய் வீட்டுக்கு போனாங்கன்னா இந்த பயம் வரும். நான் உடைக்க மாட்டேன் சார் என்மேல் கையென்று. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுங்க. வாங்கி தர முடியலன்னா நீங்கள் போலீஸ் வேலைக்கு லாயக்கு இல்லை, உங்களுக்கு துப்பு இல்லைன்னு அர்த்தம். இப்போ உடைக்கிறது கூட அவங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்குன்னா, இந்த அளவுக்கு நம்ம ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டா இவங்க தொடர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை ஏன் புகைப்படங்களாக வெளியிடுறாங்க? நாங்கள் ஒழுங்காக வேலை செய்யலைன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பார்த்தீங்களா, நாங்கள் சரி பண்ணிட்டோம், இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் கொடுத்துட்டோம், நீதிமன்றம் தண்டிக்கிற வரைக்கும் நாங்கள் காத்திருக்கல, இந்த சமூகத்தின் கோபத்தை தணிப்பதற்கு நாங்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்கிறோன்றாங்க. இங்கேயும் சமூகத்துலேயும் இதை கொண்டாடுறவங்க இருக்காங்க. பார்த்தியா கல்லை விட்டு அடிச்சான், பார்த்தியா கையை வச்சிச்சு போலீஸு. அந்த அதிகாரத்தை போலீஸ்க்கு என்றைக்குமே என் கையை உடைச்சாங்களா? நான் என்ன பண்ணேன்? அந்த பையன் குடிச்சிட்டு கல்லை விட்டு அடித்தான் ஸ்கூல் பஸ்ஸில். எனக்கு கல்லை விட்டு அடித்தேன், இதுக்கு எங்கே உடைச்சாங்க? நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணிங்கன்னா இதில் தான் போய் முடியும். கோவை பிரிசன் சூப்பரண்டாக இருக்கார் செந்தில்குமார், ஒரு மென்டலு. இது மாதிரி பல மென்டலுங்க இருக்குது டிபார்ட்மெண்ட்டில். நாளைக்கு நிதிஷ்க்கு நடக்கும். அவங்க கூட உட்காந்து கையை ஆட்டி பேசுறியா பார்க்குறியா அப்படின்ட்டு உடப்பாங்க. என்றைக்குமே சட்டத்திற்கு அப்பாற்பட்டு காவல்துறையினர் இது போன்ற தண்டனைகளை வழங்குவதை ஏற்றுக்கொள்ளவும் கூடாது, ஆதரிக்கவும் கூடாது. யாரு கை உடைஞ்சாலும் நம்ம கண்டிக்கணும். இல்லை சார், இப்போ ஒரு விசாரணைக்கு ஒரு அவங்க கைது பண்ணுறாங்க, கைது பண்ணிட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறாங்க. இப்போ நீதிபதி அவர்களுக்கும் தெரியும், இவங்க சொல்கிறாங்க பாத்ரூமில் வலிக்கு வந்துட்டான் தப்பிச்சு ஓட பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியும், இப்படி வீம்புக்குனே கையை அடிச்சு தான் உடச்சிக்காங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா அவங்க அமைதியாக இருந்தாங்கன்னா அது எப்படி சார்? வாட் கேன் மேஜிஸ்ட்ரேட்ஸ் டூ? நான் தான் போகிறேன், நான் சொன்னேன், நான் தைரியமாக ஜெயிலில் எனக்கு கையடிச்சு உடச்சிட்டாங்க. ப்ரெஸ்ஸில் பேசினேன் பார்த்தல, போகும்போதே அம்மா கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது, குண்டாஸ் போட்டுருவோம். சொல்லனாலும் குண்டாஸ் போடுவாங்கன்றது அவனுக்கு தெரியாது. பயந்துருவேன். நீ கையை உடச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் போய் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொன்னோன்னா ஜட்ஜஸ்க்கும் தெரியும், போலீஸ் தான் அடித்து உடச்சிருக்குன்னு நல்லா தெரியும். நீ வாய் திறந்து சொல்லாதப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். போலீஸ் எல்லாம் விலைக்கு விட்டுட்டு நீ சேம்பருக்கு வா, எப்படிப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். எவ்வளோ ஜட்ஜஸ்க்கு நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, உன் கை தான் உடஞ்சிருக்கு, நீ ஏன் நான் வழிக்க விழுந்துட்டேன்ற மேஜிஸ்ட்ரேட்டுக்கு என்ன? ஸோ தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் பிளேமிங் தி ஜட்ஜஸ். தெரியும் அவங்களுக்கு. என்ன வர்றவங்க பூரா வரிசையாக பாத்ரூமில் வலிக்க விழுந்துட்டே இருக்காங்க. என்ன தான் அந்த ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கழுவுங்களேன். ஏற்கனவே நீதிபதிகள்லாம் கேள்வி தான் எழுப்பியிருக்காங்க, ஏன் குற்றவாளிகள் போகிற பாத்ரூமில் மட்டும் வலிக்க விழுகிறாங்க, அதே பாத்ரூமை தானே போலீஸ்காரங்களும் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க வலிக்கு விழுகிறது இல்லைன்னு. ஜஸ்டிஸ் ஜிஆர்எஸ் பெஞ்ச் தான் வெக்கேஷன் பெஞ்சில் ஒரு வாட்டி உட்கார்ந்த போது கேட்டார்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் இதே இது காவலர்கள் வந்து ஏதாவது குற்றம் பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்க கையை மட்டும் வலிக்கு விழுக மாட்டாங்க. திருவண்ணாமலையில் அந்த ஒரு கொடூரமான ரேப்பை பண்ணாங்கல்ல, தாய் முன்னாடியே அந்த மகளை 2 பேர் பாலியல் வன்புணர்வு சம்பவத்துக்கு ஈடுபட்டாங்களே, அவங்க ஏமா வலிக்க விடல? அவங்க ஏன் உடைக்க வேண்டியதானே? மார்கள் உடைக்கிறீங்கல்ல, உடைக்க வேண்டியதானே கான்ஸ்டபிள் தான்? ஏதாவது பேசுனா சும்மா தரையில் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்களா, அந்த மாதிரி போட வேண்டியதானே சார்? அதை அனுப்பு. அதையும் நீ பண்ணீங்கன்னா நீ யோக்கியமான போலீஸ்னு ஒத்துக்கிறேன் சார். அதே மாதிரிங்க சார், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஜாமீன் கிடச்சிருக்கு சார், அதோட பின்னணி என்னங்க சார்? என்னமா, நேற்று தான் தன்மான தலைவர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பி ஆனந்தன் அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் வாதிட்டு அனைத்து குற்றவாளிகளுக்கும் ஜாமீனை ரத்து செய்தார்னு ஃபேஸ்புக்கில் இருந்து நீங்கள் இது வீடியோலாம் படிச்சிங்க. இதை சொன்னேன் அன்றைக்கே. இப்படி ஆகி போச்சே சார்.
ஆடு காணாமல் போல ஆடு காணாமல் போன மாதிரி கனவு கண்டேன்ற மாதிரி அவங்களோட ஜாமீன்லாம் ரத்து பண்ணிட்டேன்ற மாதிரி அவர் கனவு கண்டுக்கிட்டாங்க போல. தெரியும், அந்த ஆளுக்கு குழப்பி விடுறது நல்லா தெரியும். அந்த பாருங்கள், சட்டக்கல்லூரியில் படித்தவர் ரைட்டா, நீதிபதி முன்னாடி போய் இப்படி லூசுத்தனமாக பேசுனா இந்த லூசு சொல்கிறதெல்லாம் நம்பி ஒரு நீதிமன்றம் முடிவெடுக்காதுன்றதெல்லாம் நல்லா தெரியும். நம்ம நேற்றைக்கு முன்தினம் பேசியது போல் உள்நோக்கத்தோடு இப்படி பேசுகிறார். கோர்ட்டில் ஒரு போலீஸு சார்ஜ் ஷீட்டில் ஒரு 3 மோட்டிவ் சொல்கிறாங்க. ஆற்காடு சுரேஷ் ஒன்று, அப்புறம் இந்த நாகேந்திரனுக்கு ஒரு மோட்டிவு, இன்னொன்று இந்த சம்போ செந்திலுக்கு ஒரு மோட்டிவு. 3 மோட்டிவும் இல்லைன்ட்டு அறிக்கை பண்ணுறாரு இருந்தால. அப்போ ஜட்ஜு என்ன நினைப்பாரு, 3 மோட்டிவும் இல்லையாப்பாப்பா விடுதலை பண்ணுப்பா, அதை அந்த மோட்டிவ் அடிப்படையாக வச்சு தானே இவங்க எல்லாம் சிறையில் வச்சுருக்கீங்க. மோட்டிவ் இல்லைன்னா கேஸே நிற்காது சார். இந்த மாதிரி எந்த மோட்டிவும் இல்லை, நாங்கள் எல்லா கூடயும் சமாதானமாக போயிட்டோம், நானே கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஒரு அமௌண்ட்டை வாங்கியிருக்கிறேன், ஆனால் இவங்களை நீங்கள் ஜாமீனில் விடக்கூடாது. என்னப்பா வாதம் இது? அப்படி பார்த்தா முக்கிய குற்றவாளி இவர் தான் போல. ஆமாம், அது சிபிஐ விசாரணையில் மாட்ட தான் போகிறோம், இருந்தால பார்க்க தானே போகிறோம். நீங்கள் நல்லா வெயிட் பண்ணி பாரு, உடனே நடக்காது. யார் யாரெல்லாம் நமக்கும் நம்ம சேனலுக்கும் எதிராக பண்ணுறாங்களோ என்ன கதியை ஆளாக போகிறாங்க ஒவ்வொருத்தனும் பாருங்க. ஸோ அந்த ஜாமீனில் 2 குற்றவாளிகளை தவிர மீதமுள்ள அத்தனை பேருக்கும் ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அந்த 2 குற்றவாளிகளுக்கு ஏன் ஜாமீன் மறுக்கப்பட்டது என்பது தீர்ப்பு நகல் வந்தால்தான் தெரியும். சம்மந்தப்பட்டவர்கள் இன்று மாலையோ நாளை காலையோ விடுதலையாக வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் தீர்ப்பு நகல் இன்னும் தயாராகவில்லை, இன்றைக்கி வந்துடும் என்று எதிர்பார்க்கலாம். சரி, இவங்களெல்லாம் ஜாமீன் விட்டது கரெக்டாக தப்பா? விசாரணை நடத்தணும், உள்ளே வச்சு என்ன பண்ணுறது, லீவ் விட்டு தான் 1.5 வருஷமாக ஜெயிலில் இருக்காங்கப்பா. இங்கே ட்ரையலை கமெண்ட்ஸ் பண்ண போகிறது இல்லை, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணிடுச்சு, நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டேன்ட்டு ஐஸ்கிரீம் உட்காந்துட்ருக்காரு. அப்போ ஜட்ஜு என்ன தான் பண்ணுவார்? வெளியே விட்டு தான் சார் ஆகும். ஸோ அந்த அடிப்படையில் விசாரணை தாமதமாகிறது. பல்வேறு ப்ரொசீஜரல் ரூல்ஸுக்காக விசாரணை தாமதமாகுதுன்றதுனால ஒரு மனிதனோட உரிமையை பரிச்சனை உள்ள வைக்க முடியாது. இன்றைக்கி அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள், குற்றவாளிகள் அல்ல, புரியுதா? அந்த அடிப்படையில் கோர்ட் ஹஸ் டேக்கன் தி ரைட் டிசிஷன். ஆனால் ஒரு இந்த பாத்திர வியாபாரியோட இவ்வளவு திறமையான வாதங்களே கோர்ட் பரிசீலனை பண்ணல அப்படின்றது எனக்கு உள்ளபடியே கொஞ்சம் மன வருத்தமாகத்தான் இருக்கிறது. எனக்கு பெரும் வருத்தமாகவே இருக்கிறது சார். தம்பி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அதுதான் சார், இப்போ சரியான வாதங்களை எடுத்து வச்சா கூட 50% ஜாமீனை ரத்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்படி ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு வாதத்தை எடுத்து வைக்கும்போது அவரே விரும்பினாராங்க சரி உங்களுக்குலாம் ஜாமீன் கிடைக்கணும்னு. அவரே விரும்பினார்ன்றதை விட இந்த வழக்கை குழப்பி விடணுன்றது தான் பாத்திர வியாபாரி ஆனந்தனோட நோக்கமாக இருந்தது என்று நான் புரிந்து. சார், நீங்கள் குழப்புறீங்க, அதன் மூலமாக பின்னடைவு தோல்வியை தானே சந்திக்கிறீங்க. தோல்வியை சந்தித்தாலும் இந்த மாதிரி உங்களை நம்பும் முட்டாள் ஆதரவாளர்கள் மத்தியில் தன்மான தலைவர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் என்று உருட்டுவதற்கு வசதியாக இருக்கிறது அல்லவா? உங்களை நம்பிக்கிட்டு 4 பேர் சுற்றிட்டு இருக்கிறான்ல. இல்லை சார், இப்போ நானும் ஒன்றும் அட்வொகேட்டில் எதுவும் படிக்கல, இருந்தாலும் இப்போ வெளியே விட்டிங்கன்னா அவங்க வெளியே தப்பிச்சு போயிடுவாங்க, சாட்சிகளை கலைக்க வாய்ப்பு இருக்குது, மறுபடியும் மோதல் ஏற்பட கூட வாய்ப்பு இருக்குது, அதனால வெளியே விடாதீங்கன்னு சொன்னால் கூட கன்வின்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது சார். இப்படி பேசுனா எப்படி சார் கன்வின்ஸ் ஆவாங்க? இப்போது பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைமை பாத்திர வியாபாரியை மாற்றலாம் என்ற எண்ணத்தில் யோசித்து கொண்டிருக்கிறார். பெஹன்ஜி மாயாவதி. எஸ், ஒரு கட்சி ஒரு இண்டிபெண்ட்டான டிசிஷன் எடுக்கணும், அந்த கட்சியோட தனித்தன்மை மாறாமல் அந்த கட்சி செயல்பட வேண்டும். இந்த பாத்திர வியாபாரி வந்ததிலிருந்து இந்த கட்சிக்கு என்னென்ன நன்மையை செய்திருக்கிறார் என்று அந்த தலைமை ஆராயும் இல்லையா? ஒரு தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் கட்சியின் முகமாக இருந்தவர், அந்த கட்சிக்கு ஒரு அடையாளம் ஏற்படுத்தி தந்தவர் திரு ஆம்ஸ்ட்ராங் இல்லையா? அவரோட கொலைக்கு பிறகு நான் இந்த கட்சியோட தலைவராகிறேன் என்று சொன்ன உடனே தேசிய தலைமை ஒப்புதல் அளித்து அவர் கடந்த 1.5 ஆண்டு காலமாக அந்த கட்சியின் தலைவராக இருந்து வருகிறார். சரி, கட்சிக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா மொத்த கட்சியையும் ஆம்ஸ்ட்ராங்கோட மனைவிகிட்ட கொடுத்துக்கிட்டு இவரும் 4 இத்து போனவங்களும் கூட உட்காந்துட்டு பாத்திர கடையில் உட்காந்துட்டு இருக்காங்க. சரியா? சரி, அரசியல் ரீதியாகவாவது ஏதாவது செய்கிறாரா என்று பார்த்தால் யூடியூப் சேனல் ஒன்று நடத்திக்கிட்டு அந்த யூடியூப் சேனலில் ஆம்ஸ்ட்ராங் மனைவியை விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போது பிஎஸ்பி கட்சிக்காக, அந்த கட்சி இங்கே ஜெயிக்க போகிறது இல்லைனாலும் கட்சிக்காக இந்த பாத்திர வியாபாரியோட நடவடிக்கைகள் கடந்த 1.5 ஆண்டுகளில் என்ன இருந்திருக்கிறது? இந்த மாயாவதி பிறந்த நாள், அம்பேத்கர் பிறந்த நாளைக்கு போஸ்ட் ஓட்டுறதெல்லாம் கட்சி ஆக்டிவிட்டியில் சேகாது. என்ன செஞ்சுருக்காரு? இப்போது அந்த பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாட்டில் வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும் அல்லவா? என்ன நிலைப்பாடு அந்த கட்சி எடுக்க வேண்டும்? தனித்து போட்டி இல்லைனா கூட்டணி, ஏதோ ஒரு நிலைப்பாடு, ரைட்டா? கண்மூடித்தனமாக திமுகவுக்கு ஆதரவு தர முடியுமா? ஏன் தர வேண்டும்? அவர்கள் கட்சியின் தலைவரோட கொலை செஞ்ச ஒரு வழக்கை ஒழுங்காக விசாரிக்கிறான்னா குற்றவாளிகளை காப்பாற்றுவது போல் விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விட்டார். 1. நீதிமன்றம் சிபிஐக்கு உத்தரவு போடுது, அந்த சிபிஐக்காவது அதை அனுப்புங்கன்னு பார்த்தா
அதையும் அனுப்பாமல் மேலே உட்காந்துக்கிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீலுக்கு போகிறீங்க. அப்போ எதுக்கு திமுகவுக்கு பிஎஸ்பி சப்போர்ட் பண்ணணும்? ஆனால் பாத்திர வியாபாரி கண்மூடித்தனமாக திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார் என்பது அந்த கட்சியினருக்கு தெரியாதா? ஸோ ஒரு வாரத்திற்கு முன்பு தமிழ்நாட்டில் பிஎஸ்பி கட்சியில் இருக்கக்கூடிய கென்னத்ராஜ் என்பவர் அந்த பிஎஸ்பி கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அசோக் சித்தார்த் என்பவரை சந்தித்து பேசிவிட்டு வந்திருக்கிறார். அப்போது தமிழ்நாடு தலைமையை மாற்றலாம், எப்படி செயல்படுகிறது என்பது பற்றியெல்லாம் அங்கே விவாதிக்கப்பட்டு இருக்கிறது. என்ன மாதிரி தேர்தலில் என்ன மாதிரி நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்று அவங்க கேட்டப்போ, இந்த மாதிரி திமுக மேலே செம்ம காண்டில் இருக்காங்க தமிழ்நாட்டு ஜனங்க, 10ல் 9 பேர் திமுக மீது கொலவெறியாக இருக்கிறான் என்று சொன்னதும், அப்போ அந்த நிலைப்பாடு தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இவர் ஏன் எதிர்த்து பாத்திர வியாபாரி எதுவுமே பேச மாட்டேங்கிறார் என்றதும், பாத்திர வியாபாரியே திமுகக்குள்ளே தான் சார் பாத்திர கடை வச்சுருக்கிறாரு என்பதை குறிப்பிட்டதும், சரி நாங்கள் விரைவில் தலைமை பற்றி முடிவெடுக்கிறோம் என்று சொல்லி அனுப்பியிருப்பதாக தகவல்கள் வந்திருக்குது. அது ஸோ அந்த பாத்திர வியாபாரிக்கு இந்த பதவியும் போச்சு. இப்போ இந்த அடையாளத்தை வச்சுக்கிட்டு தான் எங்கெங்கெல்லாம் லேண்டு கட்டிகிட்டு இருக்காங்களோ அந்த பூந்தமல்லி அங்கங்கன்னு போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் பறித்து வாங்க பேசிக்கலாம், ஆஃபீஸில் ஒரு சிட்டிங் போடலான்னு கூப்பிட்டுருக்காரு ஃபோன் பண்ணி. கட்சி அடையாளம் இல்லைன்னா அண்டு இவரோட வாத திறமையை அவரே சொல்லியிருக்கார் வெளியில். அந்த தியரி பிளாஸ்டிக் சர்ஜரி ஆவி வெளிநாடு தப்பி ஓடிச்சு. சார், நேற்று உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. அப்போ நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க, என்ன ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது ஊழல் வழக்கு இருந்தால் மட்டும் ரொம்ப ஆமை வேகத்தில் வந்து நகருது, மற்றவர்கள் மீது வழக்கு இருந்தால் மட்டும் மெட்ரோ ட்ரெயின் வேகத்தில் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அதிகாரிகளுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். திரு எஸ்பி வேலுமணி மீது தான் இந்த வழக்கு. எஸ்பி வேலுமணி அவர்கள் முன்னாள் அமைச்சர், இந்நாள் எம்எல்ஏ, அதிமுகவில் செல்வாக்கான தலைவர். அவர் மேலே இந்த அதிகாரிகளுக்கு பயம் இல்லை, லோடுக்குன்னு சார்ஜ்ஷீட் போட்டாங்க. சரியா? அவர் மீது வழக்கு தொடுப்பதற்கு சபாநாயகர் அப்பாவு பிப்ரவரி 24 அனுமதி அளித்து விட்டார். இந்த விஜய கார்த்திகேயன், கேஎஸ் கந்தசாமி என்ற 2 அதிகாரிகள் மீது, ஐஏஎஸ் அதிகாரிகள், அவர்கள் மீது வழக்கு தொடுப்பதற்கு டெல்லி பணியாளர் நிர்வாக அமைச்சகம் அனுமதி தர வேண்டும். பிப்ரவரி 2024 பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காங்கப்பா. நல்லா கவனிச்சுப்பார். வேலுமணி அரசியல் எதிரி, ஓகேவா? வேலுமணிக்கு சிக்கல் ஏற்படுத்தினால் கொங்கு பகுதியில் திமுகவுக்கு செல்வாக்கு இல்லையா? அப்போது திமுக அங்கேருந்து பார்த்தா வேலுமணியை காலி பண்ணி விடணும். ஓகே. ஆனால் இந்த 2 அதிகாரிகளால் திமுகவுக்கு 10 பைசா பிரயோஜனம் இருக்கா? அரசியல் எதிரியை கூட இந்த அதிகாரிகள்னால ஒன்றும் பண்ண முடியல பார்த்தியா? இந்த அதிகாரிகள்னால அரசியல் எதிரியை கூட தொட முடியாமல் போயிடுச்சு பார்த்தியா? வேண்டுமென்றே தாமதம் செய்து டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு இந்த அனுமதி தொடர்பான இந்த விவகாரங்களில் விதிகளை மத்திய அரசு மாற்றுது. அதன்படி எல்லா ஆவணங்களையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கணும், ஆங்கிலத்தில் இந்தியிலையும் மொழிபெயர்க்கணுன்ட்டு உத்தரவு வந்துடுது. 30 லட்ச ரூபா செலவு பண்ணி ஆவணங்களை எல்லாம் பல ஆயிரம் 40,000 பக்கம் ஆவணங்கள்னு நினைக்கிறேன், அதெல்லாம் இங்கிலீஷ்லையோ ஹிந்திலேயோ டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி இப்போ தாங்க அனுப்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே ஜட்ஜி கேட்குறாரு, ஏங்க வேலுமணி மேலே நீங்கள் இப்போ சேங்ஷன் வாங்குனீங்க, அப்போவே நீங்கள் இதை வாங்கியிருந்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்லேஷனுக்கான இந்த செலவே ஆயிருக்காது. டிரான்ஸ்லேஷன் பண்ணணுன்ற இந்த உத்தரவு மிகவும் தாமதமாக தானே வந்திருக்கிறது. அதுவும் அறப்போர் இயக்கம் நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்த பிறகு தானே இது ஆகியிருக்கிறது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். 2011 நான் உளவுத்துறை தலைவர் திரு ஜாஃபர் சேட் அவர்கள் மீது இந்த வீட்டு வசதி மோசடி என்று புகார் அளிக்கிறேன். அந்த புகாரில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணையை முடித்து, இப்போ இந்த ஹெச்ஓபிஎஃப் இருக்கார் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன், இவர் தான் இந்த வழக்கை விசாரிக்கிறார். விசாரித்து சார்ஜ்ஷீட் போடலான்னு முடிவெடுத்துட்டாங்க. திமுக ஆட்சியில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தவர் ஐ பெரியசாமி. எல்லார் மேலே எவிடன்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. ஜாஃபர் சேட்டுக்கு சாங்ஷனு உள்துறை அமைச்சகம் கொடுக்கணும். இவர் போய் உள்துறை அமைச்சகத்தில் செட்டிங் பண்ணிட்டார். கடைசி வரைக்கும் உள்துறை அமைச்சகம் சாங்ஷனே கொடுக்கல. சாங்ஷனே கொடுக்கலன்றதை வச்சு உயர்நீதிமன்றத்தில் போய் அந்த குற்றப்பத்திரிகை ரத்து செய்தார். ஜாஃபர் சேட்டு, அவங்க மனைவி எல்லாரும் அந்த வழக்கில் இருந்து தப்பிச்சிட்டாங்க. ஐ பெரியசாமி மீதான வழக்கு இப்போ தான் சமீபத்தில் ரத்து செய்யப்படுகிறது. எந்த அடிப்படையில்னா, எல்லா குற்றவாளிகள் மீது இருக்கக்கூடிய வழக்கும் ரத்து செய்யப்பட்டுருச்சு, இவர் மட்டும் பாவம், இவர் மட்டும் வச்சு என்ன பண்ண போகிறோன்ட்டு ரத்து பண்ணியிருக்காங்க. இதுதான் அதிகாரிகளோட பவர், தெரியுதா? அதனால தான் இருக்கிறதுலேயே மோசமான கேட்டகிரி யாருன்னு கேட்டால் அதிகாரிகள் தான். வேலுமணி அவர் பேரில் ஊழல் நடந்தால் சொல்கிறாங்க, அவர் வழக்கை எதிர்கொள்கிறார், குற்றப்பத்திரிக்கை போட்டுட்டாங்க. ஆனால் இந்த விஜய கார்த்திகேயன் நல்லா வாங்கி சாப்பிட்டாரு, தெரியும் எனக்கு. என்ன பண்ண முடிஞ்சிச்சு? இப்போ அடுத்து அதிமுக ஆட்சி வந்தால் விஜய கார்த்திகேயன் செல்வாக்கு இல்லாமல் இருக்க போகிறார். இப்போ மட்டும் என்ன செல்வாக்கு இல்லாமல் இருக்கார்? கார்த்திகேயன் ஐஏஎஸ் இதே வேலுமணி டிபார்ட்மெண்ட்டில்
குவிச்சா இருந்தாலும் காசு. திருப்பி இந்த கவர்மெண்ட் வந்து கார்ப்பரேஷன் கமிஷனர், இப்போது உள்ளாட்சித்துறையின் செயலர், அதே உள்ளாட்சி வசூலில் நிபுணர் என்பதால் அவருக்கு மீண்டும் மீண்டும் அந்த பதவி வழங்கப்படுகிறது. பட் இந்த வாட்டி வேலுமணி கிட்ட சேர்க்க மாட்டார்னு என்று நம்புகிறேன். பார்ப்போம். தமிழக அரசு நவம்பர் 6 மற்றும் 7 மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களின் மாநாடு நடத்துவதாக அறிவிப்பை வெளியிட்டு விட்டார்கள். மாநாடு நடக்க இருந்த 6 மற்றும் 7 தேதிகளில் தான் இந்த கோவை சம்பவம் நடைபெற்றது என்று நினைக்கிறேன். கோவையோ அதை ஒட்டி ஏதோ ஒன்று நடக்குது. அப்படி அந்த கான்ஃபரன்ஸை தள்ளி வச்சிட்டாங்க. அதற்குள் இந்த பொறுப்பு டிஜிபி விவகாரம் பற்றி எரிய தொடங்கி விட்டதால் எப்போ இந்த கான்ஃபரன்ஸ் நடக்க போகுதுன்னே தெரில. 6-7 கலெக்டர் எஸ்பி கான்ஃபரன்ஸ்னு அனௌன்ஸ்மெண்ட் வாஸ் டிக்ளேர்டு. பட்டு அடுத்து எப்போ நடக்க போகுதுன்னு தெரில. இதுக்கு மேலே நடத்துறதுக்கு சிஎம்க்கு கொடுப்புன்னு இருக்குமா இல்லையான்னு தெரியல. டைம் இருக்காது. இல்லை சார், எதுக்கு சார் அந்த கான்ஃபரன்ஸு? சிஎம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, ஒவ்வொரு மாவட்டத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசுவாங்க, ரிவ்யூ பண்ணுவாங்க. யார் சிறந்த முறையில் குற்றங்களை கட்டுப்படுத்தியிருக்கிறார்கள், யார் சிறந்த முறையில் அரசின் நலத்திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறார்களோ அந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு விருதுகள் வழங்குவார்கள். இன்னொன்று, ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் நேரடியாக முதல்வரோடு 1-to-1 உரையாடுவார்கள். அவர்களுக்கு எதுவும் குறை இருக்குதுன்னா முதல்வர்கிட்ட எழுந்து சொல்லலாம். ஒரு இன்ட்ராக்ஷன் ஆஃபீஸர்ஸ்க்கும் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் ஒரு நல்ல உறவு ஏற்பட வேண்டும் என்பதற்காக நடத்தப்படக்கூடியது மாநாடு. இங்கே இந்த கவர்மெண்ட்டை சடங்கு தானே, அங்கே இருந்துச்சு ஏதோ ஒரு 4 இஷ்யூவை சொல்கிறாங்க அதிகாரிங்க, புரிஞ்சிருமா அவருக்கு? தீப்பொறி தானே முடிவெடுக்க போகிறாரு. விடு சார். கொஞ்ச நாட்களுக்கு முன்பு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. திமுகவை போன்ற அதிமுகவிலும் குடும்ப அரசியல் ஆதிக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிலளிச்சிருக்காரு. சார், என்னைக்காவது என் மையன் மருமகனை அரசியல் கூட்டத்தில் பார்த்துருக்கீங்களா, மேடையில் பார்த்துருக்கீங்களா? சும்மா வேறு குற்றச்சாட்டு இல்லாததுக்காண்டி சும்மா ஏதாவது சொல்லியிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள்னு சொல்லிட்டு பதிலளிச்சிருக்காரு. முடிச்சு விட்டாரா? அவ்வளோதான். இது அவர் ரிபட் பண்ணணுன்ட்டு தான் நான் எதிர்பார்த்தேன். நம்ம எப்படி ரிபட் பண்ண முடியும்? அண்டு கரெக்டாக சொல்லிட்டார்ல. எங்கேயாவது பார்த்தியா? ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் என் மகனையோ மருமகனையோ மேடையில் பார்த்தீர்களா? அரசியல் நிகழ்ச்சியில் பார்த்தீர்களா? கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போவாங்க, கல்யாண காது கொடுத்துக்கு அப்புறம் அப்பா கூட தான் போவார், தனியாக போகிறவர் போவாங்க. அரசியல் மேடைகளில் நிகழ்ச்சிகளில் பார்த்துருக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பிங்க. அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சா? இன்னொன்று, அவர் இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஏன்னா யாருமே இதை ரிபட் பண்ண முடியாது. அவரே சொல்கிறது தான் சரியாக இருக்கும். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரா? காட்டுங்க. என்ன குற்றச்சாட்டு சொல்கிறதுன்னு தெரியாமல் காண்டில் ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாரு என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவ்வளோதான், அதை முடிச்சு விடணும். அது அப்படியே தொக்கிட்டு இருப்பது சரியல்ல. ஏன்னா திருப்பி 2-3 முறை பேசிட்டாருன்னு நினைக்கிறேன் செங்கோட்டையன் இதை, இல்லையா? அதனால் அதை முடிச்சு விட்ரு. சார், எஸ்ஐஆருக்கு எதிராக திமுக உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. அதுக்கு நாங்களும் வந்து இடையில வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேவும் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. என்ன சார் காரணம்? என்ன ரீசன் என்று நான் பார்க்கிறேன் என்றால், ஃபஸ்ட்டு வந்து கூட்டணி கட்சிகள், திமுகவோட கூட்டணி கட்சிகள் அத்தனையும் தனித்தனியாக மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதிமுக இணைவதற்கான காரணம் நேற்று ஒரு பழனிசாமி தான் சொன்னார்னு நினைக்கிறேன். இவங்க தப்பும் தவறுமா வாதாடி இந்த திருத்தம் நடத்தக்கூடாதுன்ட்டு சொல்லுவாங்க. நடத்தணும், சரியாக நடத்தணும். இவங்க தப்பாக சொல்லுவாங்க. அந்த தப்பை நாங்கள் வந்து சரியாக அங்கே சொல்கிறதுக்காக தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி. இப்போது ஒருவேளை வந்து இவங்க பார்ட்டி அங்கே ஜாயின் பண்ணலன்னு வச்சுக்கேன், ஒருவேளை தப்பான ஆர்குமெண்ட்ஸை எடுத்து வச்சாங்கன்னா தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்றதை சொல்கிறதுக்கு அதிமுகவோட சரியான கட்சி எது? இன்னொன்று, இப்போ இந்த ஒரு இன்பத்தோட கொடுத்த புகார், டி நகர் சத்யா கொடுத்த புகார், இந்த புகாரெல்லாம் அன்றைக்கி சொல்லியிருந்தேன். பாருங்கள், நாங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி இவ்வளோ ஃப்ராடுத்தனம் நடந்திருக்குன்றதை நாங்கள் சொன்னோம். இவங்க இது வரைக்கும் நடவடிக்கையே எடுக்கலை. எங்கே அந்த தவறுகள்லாம் சரி செய்யப்பட்டு விட போகிறதோன்றதுக்காக தான் இப்போ இவங்க வேணுக்குனே வந்து இந்த திருத்தம் நடைபெறக்கூடாதுன்ட்டு வர்றாங்க அப்படின்ற வாதத்தை எடுத்து வைக்கலாம் இல்லையா? அதற்காக தான் இணைந்திருக்கிறார்கள். நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்லியிருக்காங்க. சார், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னால எதுக்கு திமுக பயப்படுது? சாருனாலே பயப்படுது. இறந்தவங்க பேர்லாம் நீக்கிட்டா கள்ள ஓட்டு போட முடியாதுன்றதுக்காக தான் நீங்கள் எப்படி அதுக்கு பயப்படுறாங்க. இன்னொன்று, இது திமுக அதிமுக 2 கட்சிகளிலும் உள்ளவர்கள் இந்த திருத்தத்தினால் மன வருத்தத்தில் இருக்கிறார்கள் என்ற தகவலும் இன்றைக்கி தினமலரில் வந்திருக்கு. என்னென்னா, இப்போ ஒரு பூத்துக்கு 500 ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோ. 500 ஓட்டுக்கு தலைக்கு 1000 ரூபா கொடுப்பாங்க, ரைட்டா? அதில் ஒரு 50 பேர் வீடு மாற்றி போயிருக்காங்க, இறந்துட்டாங்கன்னா அந்த 50 பேருக்கான காசு அந்தந்த கட்சிக்காரன் எடுத்துக்கலாமா? நீ ஏடிஎம்கே பூத் ஏஜென்ட்ப்பா, யார் மூலமாக காசு கொடுத்து விடுவாங்க? பூத் ஏஜென்ட், வாக்காளர்களுக்கு பூத் ஏஜென்ட் மூலமாக, ரைட்டாகவும். இதில் எத்தனை ஓட்டுப்பா அப்படின்னு, அண்ணே 1000 ஓட்டுனேன், அதில் ஒரு 200 திமுக ஓட்டுனேன், வேஸ்ட். அது ஒரு 100 பேர் முஸ்லீம்ஸு, அவங்க பிஜேபி கூட்டணிக்கு போட மாட்டாங்க. அப்போ மீதி எவ்வளோப்பா? 700. ஓகே, 700 தலைக்கு 1000 இந்தா அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. அதில் 100 பேர் வீட்டை கிளம்பிட்டு போயிருந்தாங்கன்னா, ஸோ அவர்களுக்கெல்லாம் இது வருத்தமாக இருக்கிறது. திமுக அதிமுக 2 கட்சிகளிலும் அந்த சிக்கல். இன்னொன்று நம்ம பார்க்கணும், இதில் வேகமாக திமுக நாங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோன்ட்டு இணைஞ்சிக்கிறாங்க, கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோன்னு இணைஞ்சிக்கிறாங்க.
அதிமுக நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக இணையிறோன்னு சொல்கிறாங்க. தீவிரமாக எதிர்க்கிற தாவேக என்னப்பா பண்ணுக்குது? அவங்ககிட்ட தான் சார் கேட்கணும். அனைத்து கட்சி கூட்டத்திலையும் பங்கே இருக்குல்ல. வழக்காவது போடணும்னு நான் அன்றைக்கே சொன்னேன். எல்லாருக்கும் முன்னாடி வழக்கு போடணும்னு நான் சொன்னேன் இல்லையா? அவங்க தீர்மானம் போடுறாங்க, நீனே தீர்மானம் போடுறது, நான் போடுறேன் பாரியா வழக்குன்னு சொல்லணும். போடலாம், ஃபீஸ் யார் தருது? நெக்ஸ்ட்டு சார், அண்ணாமலை அவர்கள் இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்குமெண்ட்லாம் வெளியே விட்டார். அதில் டிஆர் பாலு அவர்களுடைய அந்த சொத்து ஊரா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வெளியிட்டார். அதற்கு மான நஷ்ட ஈடு கேட்டு 100 கோடி வேணும்னு சொல்லிட்டு இவர் நீதிமன்றத்துக்கு போயிட்டார். அதற்கு இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் குறுக்கு விசாரணை பண்ண போகிறான்னு சொல்லிட்டு செய்தியெல்லாம் வந்துச்சு சார். நான் உண்மையிலேயே குறுக்கு விசாரணை பண்ண போகிறாரா சார்? அவர் குறுக்கு விசாரணை பண்ணுறது இருக்கட்டும், அவரை குறுக்கு விசாரணை செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு என்று நினைக்கிறேன். இந்த கோயம்புத்தூரில் அந்த அக்கரை பொலுவாம்பட்டி கிராமத்தில் ஒரு 10-12 ஏக்கர் நிலம் வந்து வாங்கினார். அந்த நிலத்தோட அசல் மதிப்பு 30 கோடிக்கு மேலே இருக்கும். இவர் 4 கோடிக்கு வாங்கினேன்னு சொல்கிறாரு. 4 கோடிக்கு நிலம் வாங்கி 45 லட்ச ரூபாய் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு கட்டிட்டு 20 லட்ச ரூபா லோன் நான் பிரதமரின் வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் நான் அப்ளை பண்ணி நான் விவசாயம் பண்ண போகிறேன். நான் விவசாயம் பண்ணக்கூடாதா? இடையில சாணி இந்த மாதிரி எல்லாம் வீடியோலாம் போட்டார், ஞாபகம் இருக்கா? இப்போ அவர் அண்ணாமலை ரொம்ப வறுமையில் இருக்கார் இல்லையா? நாம் அன்றைக்கி என்ன பேசணுன்னா, இவரோட இன்கமாக நம்ம எதை எடுத்துக்கணுன்னா, கடைசியாக 24ல் இவர் ஃபைல் பண்ண அஃபிடேவிட்டை வச்சு தான் இன்கமாக எடுத்துக்கணும். அந்த அஃபிடேவிட்டில் இவர் எனக்கு இவ்வளோ இன்கம்னு போட்டிருக்காரு, மனைவிக்கு இவ்வளோ இன்கம்னு போட்டிருக்காரு. ஆனால் வாங்கியிருக்கிற சொத்து கைட்லைன் வேல்யூ படி ரிஜிஸ்ட்ரேஷனில் என்ன காமிச்சிருக்காருன்றதை வச்சு பார்த்தாலே 5 கோடின்றது இவங்களால மேனேஜ் பண்ண முடியாது. அப்போ ஏது இந்த காசு என்ற கேள்வியை எழுப்பியிருந்தோம். இப்போது புதிய தகவல் என்ன வந்திருக்கிறது என்றால், அண்ணாமலை அவர்கள் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் LM14, LM என்றால் வெறும் LM இல்லை, எலிமெண்ட்ரியில் வர முதல் 4 எழுத்து LM14 வெஞ்சர்ஸ் LLP என்ற ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை பெங்களூரில் தொடங்கியிருக்கிறார். ஆனால் நான் ஒரு பச்சை தமிழன் நான்ட்டு அடிக்கடி சொல்லுவார்ல, ஆனால் அந்த பச்சை தமிழன் பெங்களூரில் உள்ள ஏழை மக்களுக்கான வீட்டு வசதி செய்து தர வேண்டும் என்பதற்காக ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறார். நல்ல விஷயமா? நல்ல விஷயம். இந்த நேரத்தில் வன்மையாக திமுக அரசை கண்டிக்கிறேன். முதலீடு அப்படி பெங்களூருக்கு விட்டாங்க, தமிழ்நாட்டு பக்கம் இருக்காங்க. கரெக்ட். இதை நீங்கள் முதல்ல இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்த LM14 நிறுவனத்துக்கு கூட தானே நீங்கள் போட்டிருக்கணும். இப்படி கண்ட இடத்துக்கு போடுறதுனால நமக்கு வர வேண்டிய முதலீடு வேறு எங்கே போகுதா? இந்த விளங்காத பிரிகேடு கூடலாம் போட்டு வச்சுருக்கீங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம். சரி, அந்த ஏழைகளுக்காக திரு அண்ணாமலை அவர்கள் கட்டக்கூடிய அந்த வீட்டின் விலை 9 கோடி ரூபாய். ஒரு வீடு. என்னப்பா 9 கோடி? எங்கே போகிறது? ஒரு வீடு 9 கோடி ரூபாய்ப்பா. அது மட்டும் இல்லை, 9 கோடி ரூபாயை ஏழைகளுக்கு வீடு கட்டி தருவாங்க ஒரு வீட்டுக்கு. ஆமாம்மா, ஒரு வீடு 9 கோடி. சார் கரெக்டாக பாருங்கள், இது மத்திய அரசு ஸ்கீம் எதுவும் எந்த ஸ்கீம் அப்ளை பண்ணல. மத்திய அரசு 9 கோடியில் வீடு கட்டுறதுக்கெலாம் ஸ்கீம்லாம் வச்சுருக்கல. 9 கோடி சரியா? மொத்தம் இந்த வீட்டோட டோட்டல் காஸ்ட்டு ஃபஸ்ட்டு மொத்தம் எவ்வளோன்னா, இந்த வீடு பெங்களூரிலிருந்து ஒரு 2 மணி நேர பயணம் செய்யக்கூடிய தொலைவில் இருக்கிறது. ஹரோபந்தே, காவேர்னஹள்ளி, கேராஹள்ளி ஆகிய 3 கிராமங்களில் இந்த வீடுனா வில்லா, 9 கோடினா வில்லா, அது வில்லா ஹவுசஸ், ஒரு 4,000-5,000 சதுரடியில் வீடு பங்களா மாதிரி கட்டி மொத்தமாக தந்துடுவாங்க. பேக்கேஜ் நீங்கள் அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா போதும், எல்லாத்தையும் பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க. கட்டுகிறார். மொத்தம் இந்த ஹரோபண்டேயில் 147 வில்லா, காவர்னஹள்ளியில் 57 வில்லா, கேரஹள்ளியில் 42 வில்லா. மொத்தம் ஒரு வீடு 1 கோடின்னு வச்சா 2,214 கோடி ரூபாய் மொத்தம் இந்த LM14 LLPயோட டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட்டு. இல்லை, ஃபஸ்ட்டு எந்த ஏழை 1 கோடிக்கு வீடு வாங்குறேன்? 9 கம்மியாக ஒத்த வீடு கிடையாதுங்க. 1 கோடின்ட்டு இருக்கு, அசிங்கப்படுத்துறியா? மலேடா அண்ணாமலை சின்ன அமௌண்ட்டுக்கெல்லாம் வீடு கட்ட மாட்டார் சரியா? நிறுவனம் யாருடைய பெயரில் பதிவு செய்திருக்கிறது என்று பார்க்க வேண்டும் அல்லவா? இவர் என்ன சொன்னார் அண்ணாமலை? நான் ஏழை, இயற்கை விவசாயம் பண்ண போகிறேன். அந்த இயற்கை விவசாயம் பண்ணலான்னு பார்க்கும்போது மாடு வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லாமல் நான் பிரதமரோட நிதி உதவி மூலமாக 20 லட்ச ரூபா லோன் வாங்கி டெய்ரி வைக்க போகிறேன் என்று சொல்லியிருந்தார் அல்லவா? குப்புசாமி அண்ணாமலை, விஸ்வநாத் கிரண், கார்த்திக் விக்னேஷ் சுவாமிநாதன் ஆகிய 3 பேர் தான் இந்த புதிய நிறுவனம் LM14 வெஞ்சர்ஸ் LLP லிமிடெடில் இயக்குநர்களாக இருக்கிறார்கள். இந்த நிறுவனம் பெங்களூர் கோரமங்கலாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கிரண் விஸ்வநாத் யார் என்றால், இப்போ ஒருவேளை ஒரு பெரிய பணக்காரராக இருக்கலாம் இல்லையா? ஆனால் பணக்காரலாம் இல்லை, அண்ணாமலையோட PA. இன்னொன்று இந்த கார்த்திக் விக்னேஷ் சுவாமிநாதன், அவர் ஒரு பெரிய இன்வெஸ்டர் என்று நீங்கள் நினைக்கலாம். அவர் யாருன்னா ஒய்ஃபோட தம்பி. இப்போ ஏதுப்பா காசு?
தெரியல, இயற்கை விவசாயம் மூலியமா எதுவும் கிடைச்சிருக்கு? இயற்கை விதத்தில் எம்பிட்டு தான் வரும். சத்திரப்பட்டி செந்தில் என்று இவருடைய பினாமி ஒருவர், உறவினரும் கூட வருவார். 720 கோடி சொத்து அவர் பேரில். ஓகேவா? இவருடைய சகோதரியின் கணவர், மாமா வேணும், சகோதரி நல்லத்தாயின் கணவர் சிவகுமாரின் பெயரில் 200 கோடிக்கு அண்ணாமலையார் செங்கல். ஓகே. அப்புறம் சேலக்கரைச்சல் என்ற ஊரில் மனைவி அகிலா பெயரில் 30 கோடிக்கு நிலம். அப்புறம் எல்என்டி பைபாஸ் ரோடுக்கு பக்கத்தில் இவருடைய நண்பர் சிஆர் சிவகுமார் பெயரில் 25 கோடிக்கு 2.5 ஏக்கர் பிளாட்டு. அப்புறம் அந்த கடைசியாக கோவையில் பார்த்த அந்த 12.1 ஏக்கர் அக்ரிகல்ச்சர் நிலம். இது போக இவருக்கு ரஃபேல் வாட்ச் ஒருத்தர் வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னார் இல்லையா நண்பர், அந்த சேரலாதனோட பெயரில் ஜென்பாத் வெஞ்சர்ஸ் என்ற நிறுவனத்தில் பல கோடி ரூபாய் முதலீடு. ஏன் பிஜேபி அண்ணாமலைக்கு இது வரைக்கும் ஒரு பதவி கொடுக்கலன்றது தெரியுதா? இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அண்ணா நான் இயற்கை விவசாயம் பண்ணுறேங்கண்ணா. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட சம்பவம் நடந்த உடனே சவுக்கில் எடுத்து அடிச்சுக்கிட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்ட உடனேயே தெரிஞ்சுக்கணும் இது எப்படிப்பட்ட டுபாகூர் இந்த ஆள் அப்படின்றது. புரியுதா? எந்த வகையில் வேணாலும் நீங்கள் போராட்டம் நடத்திருக்கலாம் இல்லையா? எதுக்கு நீ சவுக்கில் அடிச்சுக்கிட்ட? ஆனாங்க சார், சைக்கிளில் ஓட்டி சாதிக்கிறாரு, திரு மோடி அவர்கள் பாராட்டெல்லாம் செய்கிறாருங்க சார். எல்லாம் பாராட்டுவார்மா, பாராட்டிட்டு இப்படியே உட்கார வச்சுருப்பாங்க. கட்சி கிச்சி தனியாக ஆரம்பித்து இந்த அண்ணாமலையின் அன்பு கூட்டம் கிண்பு கூட்டம்லாம் போனார், யோசிக்காமல் தூக்கி உள்ள வச்சுருவாங்க பிஜேபி. மெர்சியை பார்க்க மாட்டேங்க. இப்போ ஒன்று வந்துருச்சா? பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போதே போய் நீ பெங்களூர் ஆர்ஓசியில் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி அது 9 கோடிக்கு கொழுத்த பணக்காரங்க வாங்குகிற வீடு கட்டுறேன்னா இப்போ இங்கே இருக்கவங்களாம் பைத்துக்காரனா? வீடு அலிகேஷன் வந்த உடனே சொன்னார், அண்ணா நான் ஒரு சிறிய விவசாயம் பண்ண போகிறேங்கண்ணா. இப்படி உருட்டினார். 4.5 கோடி ரூபாய்க்கு லேண்டு வாங்கி. அண்ட் இன்னொன்று, நம்ம அந்த நிகழ்ச்சியில் தான் இவங்க 2 பேருக்கு எவ்வளோ லோன் தருவாங்கன்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோன்னு சொன்னோம். இவ்வளோ இன்கம் இருந்துச்சுன்னா எவ்வளோ மொத்தமே 60 லட்ச ரூபா லோன் தருவாங்க பேங்க். அதுவும் ரீபேயிங் கெப்பாசிட்டிலாம் பார்த்தா 60 லட்ச ரூபா லோன். 2 பேரும் ஜாயின் ப்ராப்பர்ட்டி வாங்கினாங்க. 5 கோடி எப்படி வாங்கினீங்க? அந்த இடத்தோட விலை 30 கோடி இல்லையா? இப்போ அடுத்து இது வந்துருச்சா? நம்ம அண்ணாமலையோட பினாமி லிஸ்ட்லாம் நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? கிட்டத்தட்ட பாஷ்யம் ப்ராஜெக்ட் மாதிரி தானே இருக்குது. பாஷ்யத்தோட க்ரௌன் பிளாஸாக இந்த வேலை இருக்கும் இல்லையா? எப்படிப்பட்ட ஆளை திமுக இறக்கி விடுது தெரியுதுங்களா? இப்போ இவ்வளோ டாக்குமெண்ட்டெல்லாம் பப்ளிஷ் பண்ண பிறகு கூட இன்னும் 4-5 பேர் அண்ணாமலைக்கு எதிராக நீ வேணுக்குன்னு இப்படி பேசுகிறேன்னு கம்பு சுற்றிட்டு இருக்காங்கல்ல. இவங்களெல்லாம் வச்சு தான் கொங்கு பகுதியில் அண்ணாமலையோட அன்பு கூட்டம்னு ஒரு தனி கட்சி ஆரம்பித்து இவங்க டிடிவி தாவே எல்லாத்தையும் அலைன்ஸ் போட்டால் கொங்கு பகுதியிலே ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அடி வாங்க வைக்கலாமா? ஸோ பிஜேபி நீ போய்த்தான் பாரு வெளியிலன்னு சொல்லிட்டாங்க. இப்போது என்ன ஆகுறன்னு பாரு ராஜான்னு சொல்லிட்டாங்க. அந்த விரக்தியை வெளிப்படுத்த முடியாமல் தான் சைக்கிளில் போகிறது, ஓடுறது, நீந்துறதுன்னு கோவாவுக்கு சென்று சுற்றி கொண்டு இருக்கிறார். புரிகிறதா? ஒருத்தன் முட்டாளாக இருக்கலாம், 2 பேர் முட்டாளாக இருக்கலாம், 10 பேர் கூட முட்டாளாக இருக்கலாம், ஒரு ஊரே முட்டாளாக இருக்கும் நீ சொல்கிறதெல்லாம் நம்புறதுக்கு. உனக்கு ஒரு மூளை ராஜா, 8 கோடி மூளை இருக்குது தமிழ்நாட்டில். ஒரு மூலையில் கூடவா இது தோன்றாது யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு? மாட்டிக்கிட்டீங்கல்ல, 8காரன் புழுகு 8 நாளைக்கு. அவ்வளோதான், முடிஞ்சா? சரி சார், இந்த அரசியல் அட்டையில் பல நிகழ்வுகளை பேசினா தொடர்ந்து நாளை பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி.